இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்ததன் வழியாக அந்தியோக்கியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க, வாழ்விக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி என்பது என்ன? அதை கடைப்பிடிப்பது அவ்வளவு கஷ்டமா? நாம் உலகத்தினுடைய பிணைப்புகளோடு பிணைந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பது மிக கடினம். உலகின் பிணைப்புகளிலிருந்து விலகி ஆண்டவரின் வார்த்தையோடும் அவரின் வாழ்வோடும் இணைந்திருக்கின்ற பொழுது நற்செய்தி அறிவிப்பது மிக எளிது. ஆண்டவரின் அன்பு, மன்னிப்பு, மனித குலத்திற்கான அவருடைய அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வாழ்வித்தலே, வாழ்வாக்குதலே உண்மையான நற்செய்தி. இன்று நாம் கிறிஸ்தவள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த அடையாளத்திற்கான அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, உம்முடைய சீடர்கள் உம்முடைய அழைப்பை ஏற்று உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்து கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அந்த அடையாளத்தோடு வாழும் நாங்கள் உலகின் பிணைப்பிலிருந்து விலகி உம்மோடு இணைந்து உம்மை உலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நற்செய்தியின் பணியாளர்களாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.